அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. 2K கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2K கிட்ஸ் ஏன் பாதிப்பு அதிகமாக வருது, இவங்க எந்த செயலும் செய்யாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வளர்ப்பு முறை, இன்னொன்று அவங்க பதிய வைக்கப்பட்ட விஷயங்கள். அப்போது இந்த இரண்டுக்கும் இடையில் இவங்க ட்ராவல் பண்ணுறப்ப எந்த செயலும் இவங்களால் முன்னின்று செய்ய முடியாது. இப்போது பெரு நிறுவனங்கள் கார்ப்பரேட் ஆகட்டும், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், இந்த 2K கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்கள, அதாவது ஜென்ரேஷன் ஜெட் அப்படின்னு சொல்கிறோம். ஜெட் அப்படின்னா இந்த ஜென்ரேஷன் ஜெட் அப்படிங்கிறது 1995 பிறந்தவங்களுக்கு இந்த ஜென் ஜெட்டுன்னு சொல்கிறோம். இந்த ஜென் ஜெட்டில் பிறந்தவங்க தானாக எதையுமே செய்ய மாட்டாங்க, செய்ய முன் வர மாட்டாங்க. 1% மட்டுமே இந்த மாதிரி செய்ய வருவாங்க. 95% பார்த்திங்கன்னா, எல்லாம் எனக்கு தெரியும், நான் ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்லி எந்த செயலும் செய்யாமலே இருந்துட்டு அவங்களோடல மட்டுமே ட்ராவல் பண்ணிகிட்ருப்பாங்க. இன்னொன்று, இதெல்லாம் செஞ்சாதான் இந்த உலகத்தில் வாழ முடியுமா, எதுவுமே எனக்கு தேவையில்லை, அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே சுருக்கிக்கிட்டு எதுவுமே செய்யாமல் என்டர்டெயின்மெண்ட்டாக ஜாலியாக மட்டுமே இருப்பாங்க. இவங்களோட செயல்பாடை பார்த்து இந்த 1995க்கு அப்புறம் பிறந்த குழந்தைகளை பார்த்து பெற்றோர்கள் இரத்த கண்ணீர் தான் வடிக்கிறார்கள். எஜுகேஷனுக்கு வாங்கின லோனு, இவங்களை படிக்க வச்சதுக்கு, இவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்குறதுக்கு, இவங்களுக்கு ஒரு லைஃப்பை ஃபிட் பண்ணுறதுக்கு இத்தனை போராட்டங்கள் நான் செய்ய வேண்டியது இருக்குது. என்னால் இந்த சமூகத்தில் உறவினர்கள் மத்தியில் தலை நிமிர்ந்து நடக்க முடியல. போனோம்னா உன் பையன் பொண்ணு என்ன பண்ணுறாங்க, வேலைக்கு சேர்ந்துட்டாங்களா, கல்யாணம் ஆயிடுச்சா, குழந்தைகள் வந்துருச்சா, இப்படி தான் கேட்குறாங்க. இதனால் ரொம்ப தலைக்குனிவாக இருக்குது, அவமானமாக இருக்குதுன்னா பெற்றோர்கள் மிகவும் வருத்தப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க இந்த 2K ஜென்ரேஷனை நினச்சி. அப்போது இந்த 2K ஜென்ரேஷனெல்லாம் ஏன் இப்படி செயல்படுறாங்க அப்படின்னா, தன்னுடைய பெற்றோர்கள், அதாவது 2K ஜென்ரேஷனோட பெற்றோர்கள் தான் கஷ்டப்பட்டு வசதிகள் இல்லாமல் பிறருடைய உதவியை கேட்டோ, தான் உதவி பெற்றோ படித்து ஒரு வாழ்க்கையில் ஓரளவுக்கு செட்டில் ஆனாங்க. அதாவது அதிகமான ஒரு ஹைஃபை லைஃப் இல்லைனாலும் வாழ்வாதாரத்துக்கு தேவையானது ஃபிட் பண்ணுறதுக்காக ஓடுனாங்க, உழைத்தாங்க. அப்போ அவர்களோட வயசு இந்த 2K கிட்ஸு வர்றப்ப அவங்களோட வயசு 40 இருக்கும், இப்போ 50 இருக்கும். அப்போ இந்த 40 வயசு 45 வயசு வர்றப்ப இந்த 2K கிட்ஸ் வேலைக்கு போகிற ஸ்டேஜ் வந்துருச்சு. அதாவது திருமணமாகக்கூடிய ஏஜு, வேலைக்கு போக ஸ்டேஜ் வந்துருச்சு. அப்போவும் இவர்கள் விளையாட்டுத்தனமாக தன்னுடைய பள்ளி படிப்பு காலத்தில் எப்படி ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தாங்களோ அதே மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எதுவும் எனக்கு தேவையில்லை, நண்பர்கள் மட்டும் போதும் அப்படிங்கிற கேட்டகிரி ஒன்று, எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே முடங்குற கேரக்டர் ஒன்று. இந்த ரெண்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணிட்டு இவங்களே வருத்திக்கிட்டு தன்னுடன் இருக்கும் பெற்றோர்களையும் உடன் பிறந்தவர்களையும் வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு, இதுக்கு என்ன பண்ண முடியும்? இவங்க நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்திருக்காங்க, படிப்பறிவு இல்லைனாலும் சரி, படிப்பு தான் இல்லை, என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி விடலாம். இவங்களுக்கு படிப்பறிவும் இருக்குது, முதல் மதிப்பெண்களும் எடுக்கிறாங்க, நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, நல்ல பர்சன்டேஜ் இருக்குது, தெளிவாக பேசுகிறாங்க, திறமையாக செயல்படுறாங்க. ஆனால் இந்த ஃபிட்டுக்குள்ளே இவங்க வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி பல பகுப்பாய்வுகள் அவங்களும் செஞ்சு பார்க்குறாங்க, பல முயற்சிகள் எடுத்து பார்க்குறாங்க, பல கிளாஸுக்கு அனுப்பி பார்க்குறாங்க. இவங்களை எப்படியாவது தயார் பண்ணணுங்கிறக்காக பெற்றோர்களும் உறவினர்களும் அறிவுரை சொல்கிறாங்க, ஆலோசனை சொல்கிறாங்க, மிரட்டுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் இவங்களை முறைப்படுத்தவே முடியவில்லைன்னு தான் வேதனைப்படுறாங்க. இதுக்காக பல இடங்களுக்கு தேடுறாங்க, பல செலவுகள் செய்கிறாங்க, பல இடங்களுக்கு போய் தேடுதலில் அதிகமாக போயிட்டே இருக்காங்க. அப்போ இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு, என்ன செய்யணும் அப்படின்னா, இதுக்கு தான் உளவியல் பகுப்பாய்வு இவங்களோட நாலேஜ் பார்த்து, அதாவது 2K கிட்ஸோட நாலேஜ் பார்த்து இவங்களோட அறிவு பாதையில் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எப்படி அறிவை பதிய வச்சுருக்காங்க, எப்படி செயல்படுறாங்க
அப்படிங்கிறத உளவியல் பகுப்பாய்வின் மூலியமாக இவங்களை பகுப்பாய்வு செய்து, இவங்கள் செயல்படுவதற்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தெரப்யூட்டிக்கா கன்சல்டன்சி குடுத்துட்டு வர்றப்ப, இவங்க இயல்பு நிலைக்கு வந்து லைஃப்ல ஃபிட் ஆக முடியுது. அப்ப எங்ககிட்ட இவங்க தேடி வர்றக்கே பல நாட்கள் ஆயிருது, பல வருடங்கள் ஆயிருது. அப்ப இவங்க ஏஜ் பார்த்தோம்னா, ஒரு 30 வயசுல கூட வர்றாங்க. ஒரு சிலர் 25 வயசுல வர்றாங்க. அப்ப அவங்க சொல்றதெல்லாம் பார்த்தோம்னா, எனக்கு ஆர்வமா இருக்கு. பாருங்க நான் இவ்ளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். இவ்ளோ இருக்கேன், எடுத்திருக்கேன். எனக்கு தகுந்த மாரி எதுவுமே கிடைக்கல. அதனால தான் நான் போகல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஏன் இவர்கள் இவ்வளோ எடுத்தும் இதுக்குள்ள முடியலன்னு இவங்களே ஒரு கற்பனை கோட்டைய கட்டிக்கிட்டு, இதுதான் இப்படிதான்னு சொல்லி இதுக்குள்ள மட்டுமே ட்ராவல் பண்ணுவாங்க. அதுக்குள்ள யாரையுமே என்டர் ஆகறக்கு விடமாட்டாங்க. அதுதான் அவர்களோட மன இயக்கம். இப்படியே போயிட்டுருந்தா இவங்களோட லைஃப் என்ன ஆகுன்னா 0. இவங்க யாரு கூடயுமே இணைய முடியாது. தன்னைத்தானே வருத்திக்குவாங்க. தனிமையில் இருக்க விரும்புவாங்க. யார் எது சொன்னாலுமே கோவப்படுவாங்க. தன்னை துக்கப்படுத்திக்குவாங்க. கூட இருக்கிறவங்களையும் துக்கப்படுத்தி துயரப்படுத்துவாங்க. இந்த செயல்பாட்டுக்குள்ள அதிகமா இவங்க மனசு இயங்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம, இவங்களோட மன இயக்கம் வந்து தொடர்ந்து எந்த செயலுமே செய்யறக்கு ஆர்வம் வராது. செய்யணும், செய்யணும். நான் இப்படி செய்யணும், அது மாரி செய்யணும். இந்த மாரி ஒரு பெரிய போஸ்டிங்கில போய் உட்காரணும். பெரிய ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில உட்கார போறேன். இல்ல நான் சொந்தமா இந்த ஃபுட்டு பிஸ்னஸ் பண்ண போறேன். இல்ல நான் சொந்தமா ஒரு பில்டிங் ப்ராசஸ் பண்ண போறேன். நான் ட்ராவலிங் ஏஜென்சி போறேன். இப்படி பல கற்பனைகள், பல வார்த்தைகள், அந்த புது புது வார்த்தைகள சொல்லுவாங்க. புது புது செயல்பாடுகள சொல்லுவாங்க. ஆனா, இவங்க அந்த செயல்பாட்டுக்கு இவங்கனால வர முடியாது. இதுதான் இவங்களோட மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட்டா இருக்கும். ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, தகவல் அதிகமா சேகரிச்சு வச்சிருப்பாங்க. எத கேட்டீங்கனாலும் டக்கு டக்குன்னு சொல்லிருவாங்க. இதுதான் இவங்களோட ப்ளஸ். ஆனா, செயல்பாட்டுக்கு வரமாட்டாங்க. அடுத்தது பார்த்தோம்னா, இன்னொரு கேட்டகரி எதுவுமே வேண்டாம். கம்ஃபர்டபுளா, ஃப்ரீயா வீட்ல உட்காந்துட்டா போதும். தனக்கு கிடைக்கிறப்ப கிடைக்கும். அப்படின்னு சொல்லி எதுவுமே செய்யாம, கோவப்பட்டுட்டு, வேதனைப்பட்டுக்கிட்டு, ஆத்திரப்பட்டுட்டு, அழுதுகிட்டு, புலம்பிக்கிட்டு, கூனி குறுகியே இருப்பாங்க. உறவினர்களை பார்க்கறக்கு மறுப்பாங்க, வெறுப்பாங்க. எந்த சமூகத்தோடையும் தொடர்பு கொள்ள மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸே வேண்டான்னு சொல்லுவாங்க. அப்படியே மீறி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் ஒருத்தரு தான் வச்சிருப்பாங்க. அப்போ நண்பர்கள் சர்க்கிளே எனக்கு தேவையில்லை. இவர்கள்கிட்ட இருந்தா நம்ம கெட்டு போயிடுவோம்ன்னு சொல்லி இவங்களே ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு, அதுக்குள்ளேயே உட்காந்துக்குவாங்க. பேரண்ட்ஸ் கூடயுமே பார்த்தோம்னா புலம்பிக்கிட்டு தான் இருப்பாங்களே ஒழிஞ்சு, எனக்கு இது இருக்குது, அது இருக்குது, எனக்கு இது தெரியும், இப்படி தெரியும், நான் இதை செய்ய போறேன், அதை செய்ய போறேன், இப்போ எனக்கு என்னமோ ஆர்வம் வரல, இன்ட்ரெஸ்ட் வரல, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், இந்த 6 மாசம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், இந்த 1 வருஷம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், அடுத்த வருஷம் இப்படி செஞ்சுக்கிறேன் இப்படின்னு சொல்லி காலத்தையும் நேரத்தையும் வீணடித்துக்கிட்டு முடங்கி ஒரு இதுக்குள்ள ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப இவங்கள முறைப்படுத்துறதுக்கு தான் உளவியல் பகுப்பாய்வு, வழிகாட்டுதல், மென்டாரிங் ப்ரோக்ராம் அவசியம்னு வலியுறுத்திட்டு வர்றோம். அப்போ இந்த மாரி 2K கிட்ஸ் வந்து இப்படி செயல்படுறதுனால, இவங்களோட உடலும், மனசும் எப்படியெல்லாம் பாதிப்படையுது அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க மனசு வந்து எதுக்குமே செயல்படாம, ஒ அதிகமா ஒன்னை மட்டுமே திங்க் பண்ணி இவங்களோட கற்பனை சார்ந்தது அதிகமாயிட்டே போகும். இந்த அறிவு பாதையில தேவையற்ற தகவல நிறைய சேகரிச்சு வச்சுக்குவாங்க. இவங்கனால செயல்படுத்த முடியாம இவங்களுக்குள்ளேயே இவங்க அதிகமா பேசிக்குவாங்க, புலம்பிக்குவாங்க, வருத்தப்பட்டுக்குவாங்க. இதோட அடுத்த கட்டம் உடல் பாதிப்புக்கு கன்வெர்ட் ஆகுது. அந்த உடல் பாதிப்பு கன்வெர்ட் ஆயிருச்சுன்னா, இவங்கனால காலையில நேரத்தில எழுந்திரிக்க முடியாது. ஒரு லேசினஸ்ஸா இருப்பாங்க. எனக்கு தலை வலிக்குது, அ க கண்ணு எரியுது, யூரின் வரல, மோஷன் வரல, எனக்கு வயிறு என்னமோ கஷ்டமா இருக்குது, என்னமோ படபடன்னு அடிக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னா சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. இது எல்லாமே வருதுன்னா, இது உடலுக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ மனசுல கன்வெர்ட் ஆனது ஒரு தொடர்ந்து இவங்களுக்குள்ள ட்ராவல் பண்றப்ப கடைசி கட்டம் தான் உடலுக்கு வருது. அப்போ மனசுக்குள்ள வந்து ட்ராவல் ஆகக்கூடிய விஷயமானது, இவங்க இரவுல நைட்டு
படுத்தா கூட பல கனவுகள் அதிகமா வரும். அப்போ இவங்களுக்கு அது பயமுறுத்தக்கூடியதா இருக்கும், அச்சமூட்டக்கூடியதாக இருக்கும், சந்தோஷத்த குடுக்கக்கூடியதா இருக்கும். இந்த கனவு வந்தோனே அடுத்த நாள் இவங்கனால இயல்பா இருக்க முடியாது. ஒரு பய உணர்வோடையே இருக்கும். சம்மந்தமே இல்லாம, இதுவரைக்கும் எதுவுமே பார்க்காத, அப்படியெல்லாம் பல கனவுகள் வந்து அச்சத்துக்குரியதாக இருக்கும். பாம்பு, பல்லி, தேளு, பூரான் இந்த மாரி ஏதேதோ கனவுகள் வரும். எங்கேயோ இருக்கிற மாரி இருக்கும். இந்த உலகத்திலேயே இல்லாம வேறு ஒரு இடத்துல புதிதான இடத்துல போய் சிக்கிக்கிட்டு இருக்கிற மாரி இருக்கும். மேலருந்து கீழ குதிக்கிற மாரி இருக்கும். ஒரு பள்ளத்துக்குள்ள இருக்கிற மாரி இருக்கும். பெரிய தண்ணியா இருக்கிற இடத்துல இருக்கிற மாரி இருக்கும். இப்படி அச்சுறுத்தக்கூடியதாக பல கற்பனையான கனவுகளும், பயம் சார்ந்ததும் இவங்க மனசுக்குள்ள ஓடும். இவங்க வாயெல்லாம் வறண்டு போகும். காலையில எந்திரிச்சோம்னா, கண்ணே முழிக்க முடியாது. என்னமோ மாரியா இருக்கும். தலை பாரமா இருக்கும். விண்ணு விண்ணுன்னு இழுக்கும். இந்த கனவு வந்து அடுத்த நாள் இவங்களுக்கு நினைவு ஒரு சில நேரங்கள்ல வரும். ஒரு சில நேரங்கள்ல இந்த கனவு வந்ததுக்கான நினைவே இருக்காது. அது திரும்ப என்னைக்காவது வந்து மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ணும். இது தினம் தினம் இவங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒண்ணு மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இயல்பா இவங்கனால இருக்க முடியாது. இவங்கனால கண்ணுக்கு கண்ணா நேரா பார்த்து பேச முடியாது. யாராவது பார்த்தாங்கன்னா தலை குனிஞ்சு நின்னுக்குவாங்க. இவங்களோட செயல்பாடுகள புரிஞ்சுக்காம பெற்றோர்கள் வந்து இங்க போனா சரியாயிரும். அங்க கொஞ்ச நேரம் போயிட்டு வந்தா சரியாயிரும். எங்கேயாவது டூர் மாரி போயிட்டு வரலாம். பிக்னிக் மாரி போயிட்டு வரலான்னு பல அறிவுரையும், ஆலோசனையும், ஐடியாவும் குடுப்பாங்க. ஆனா இவங்க சரிம்பாங்க. ஆனா இவங்க மன இயக்கத்துல அது செயல்படுத்துறதுக்கு வரமாட்டாங்க. நீ சொல்லி தான் எல்லா ஏற்பாடும் பண்ணேன்னு சொல்லி மறுபடியும் ஒரு விதண்டாவாதம், பிரச்சனை மறுபடியும் ஏற்படும். அப்ப இவங்களோட மன இயக்கத்தை புரிந்து கொண்டு பெற்றோர்கள் இவர்களுக்கு உதவி புரிய வேண்டும். அறிவுரை, ஆலோசனையை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அது மட்டும் அல்லாம, இவங்களோட மனசு இப்படியே தொடர்ந்து திங்க் பண்ணிட்டே இருக்கிறனால, இவங்களுக்கு வந்து அடிக்கடி சளி வரும், காய்ச்சல் பிடிக்கும், காது அடைக்கும், த்ரோட் பெயின் வரும். இந்த மாரி உடல் சார்ந்த பாதிப்புகளும் அதிகமா வர்றக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இவர்களுக்கு ஏன் அடிக்கடி உடல்நிலை சரியில்லைன்னு நீங்க ஹாஸ்பிட்டல் போவீங்க, ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க. அங்க எதுவுமே இல்ல, நார்மலா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க வந்து இது உளவியல் வழிகாட்டுதல் தான் இவங்களுக்கு தேவைன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அவங்கள ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதிலிருந்து வெளியில கொண்டு வரக்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சையின் மூலியமாக கொண்டு வர முடியும். அப்போ இவங்களோட மன இயக்கம் இப்படியே தான் இருக்குமா? இவங்க தொடர்ந்து வேற செயல்பாட்டுக்கு வரமாட்டாங்களா? இவங்கள மாத்துறக்கு இதுதான் தேவையா? அப்படின்னா, இதுவரைக்கும் நீங்கள் எடுத்த பயிற்சிகள், முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு தோல்வி கொடுக்கும் பட்சத்தில், இவர்களோட அறிவு பாதை, நாலேட்ஜ் பாத்துன்னு சொல்றோம். அந்த நாலேட்ஜ் பாத்துல பதிவான பதிவை மறுசீரமைக்கும் பொழுது மட்டும் தான் அந்த டிஎன்ஏ பதிவை மாற்றியமைக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 2K கிட்ஸ் அப்படின்னு சொல்றவங்க கிட்ட பெரிய பிரச்சனை, எல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு எந்த வழிகாட்டுதலும் அவசியமில்லை, தேவையில்லை. பெற்றோர்களுடைய அட்வைஸும் தேவையில்லை. உங்களுடைய பணம் மட்டும் போதும்னு ஒரு கேட்டகரி. இன்னொன்னு பணம் கூட எனக்கு தேவையில்ல, பொருளாதாரம் தேவையில்லை, எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லி தன்னைத்தானே வருத்தப்பட்டுக்குவாங்க. எந்தவித வளர்ச்சிக்கும் முன் வரமாட்டாங்க. அப்போ உங்க வீட்ல மகனோ, மகளோ இந்த மாரி ஒரு வேலைக்கு போமாட்டேங்கிறாங்க. இயல்பு நிலையில இல்லாம இருக்காங்க. எல்லாம் எனக்கு தெரியும்னு விதண்டாவாதம் பண்ணிட்டுருக்காங்க. செயல்கள் செய்யாம இருக்காங்க. திருமணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல திருமணமே வேண்டாங்கிறாங்க. இப்படின்னு சொல்லி ஒரு விதண்டாவாதம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, கண்டிப்பா இவர்களுக்கு உளவியல் வழிகாட்டுதல், மென்டாரிங் புரோகிராம் அவசியம் என்பதை பெற்றோர்கள் புரிந்து கொண்டு, அதற்கான வழிகாட்டுதல் சிகிச்சையை எடுக்கும் பொழுது, இவர்களை இயல்பான நிலைக்கு குடும்பத்தோடும், சமூகத்தோடும், இயற்கையோடும் இணைந்து வாழ்வதற்கு வழிவகுக்க முடியும். இந்த டிஎன்ஏ பதிவை மறுசீரமைக்க, அவர்கள் மனதில் பதிவான அறிவு பதிவை மறுசீரமைக்க உளவியல் வழிகாட்டுதல், மென்டாரிங் புரோகிராம் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் எம்எஸ்கே மைண்ட்செட் நாலேட்ஜ் தெரப்பியில் கொடுத்துக் கொண்டு வருகின்றோம்.